சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. மேலும் இந்த கூலி படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. பேன் இந்தியன் படமாக உருவாக்கியிருக்கும் இந்த படம் ஆகஸ்ட் 14 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து இந்த படத்தோடைய ப்ரமோஷன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். கடைசியாக அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருந்த லியோ படம் சொதப்பிடுச்சு. அதற்கு காரணம் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தை எடுத்தது தான் அந்த படத்தோட தோல்விக்கு காரணம். மேலும் இரண்டாம் பாதி சரியாக அமையலை எனவும் இது லோகேஷோட ஸ்டைலே இல்லை எனவும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அந்த பிரச்சனைலாம் இப்போ இருக்கக்கூடாது என்பதற்காக தான் பார்த்து எடுத்திருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். கூலி படம் தங்க கடத்தில் மையமாக வச்சு எடுக்கப்பட்டு வருது. மேலும் போதை சம்பந்தமான காட்சிகள் இந்த படத்தில் கிடையாது. விஜய்க்கு எப்படி மாஸ்டர் படம் தனியான ஒரு படமாக வந்துச்சோ அதே போல் நம்ம ரஜினிக்கும் இந்த கூலி படம் தனியான ஒரு படம். எல்சியூவில் கனெக்ஷன் கிடையாது. எல்சியூன்னு சொல்லி இப்போ எல்சியூவே அனைவருக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வேணுமென்றே எல்சியூவை திணிப்பதனால ரசிகர்களுக்கு அதன் மீது வெறுப்பு ஏற்பட்டு விட்டது. அதனால் எல்சிவே வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க. மேலும் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சிட்டுக்கு வைப். இந்த பாட்டு கேட்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சமீபத்தில் தான் நம்ம லோகேஷும் நான் சோஷியல் மீடியாவிலேருந்து வெளியே போகிறேன், இனி எந்த அப்டேட்ஸும் கிடையாது என ரசிகர்களை ரொம்பவே கலக்கத்தில் விட்டார். ஆனால் இப்போ ஒரு லேட்டஸ்டான தகவல் கிடச்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா கூலி படத்துடைய ஆடியோ லான்ச். இந்த ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருக்காங்க. ஜூலை மாதம் இந்த ஆடியோ லான்ச்சை நடத்த பிளான் பண்ணியிருக்காங்களாம். மேலும் ஜூலை மாதம் ஆடியோ லான்ச்சை வச்சுட்டு ஆகஸ்ட் மாதம் படம் ரிலீஸ் பண்ணால் இது கண்டிப்பாக படத்துக்கான ப்ரொமோஷனாக இருக்கும் என யோசிச்சிருக்காராம் லோகேஷ். சன் பிக்சர்ஸும் அதை தான் யோசிச்சிருக்காங்க. மேலும் இந்த ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு மிக முக்கியமான இயக்குனர்லேருந்து நடிகர்கள் எல்லாருமே வரப்போகிறாங்க. அதனால் ரஜினியோடைய ஸ்பீச்சையும் கேட்க ரசிகர்கள் இப்போவே ஆவலோடு காத்து கொண்டு இருக்காங்க. ரஜினி என்ன சொல்லுவார், அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இருக்குமா, இல்லை ரஜினி காக்கா கதை மாதிரி ஏதாவது கதை சொல்லுவாராம்? பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்தோடைய ஆடியோ லான்ச்சுக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.